அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் இந்த புதிய நாளை கர்த்தர் கிருபையாய் நம் வாழ்க்கையிலே கூட்டி கொடுத்திருக்கிறார். இந்த நாளிலும் பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையிலே எல்லாம் நன்மையாய் நடக்கும்படி கர்த்தர் கிருபை செய்வாராக. இந்த வேளையிலும் நம்ம இதத்திலிருந்து பார்க்கும் வசனம் மார்க்கு 9வது அதிகாரம் 27வது வசனம். இயேசு அவன் கையை பிடித்து அவனை தூக்கினார், உடனே அவன் எழுந்திருந்தான். ஆமேன். இந்த சம்பவத்தில் நீங்கள் பார்ப்பீங்கன்னா, நெடுநாளாய் பிசாசினால் வேதனைப்பட்டிருந்த தன் மகனை கர்த்தருடைய சமூகத்தில், இயேசுவின் சமூகத்தில் அவனுடைய தகப்பனார் கொண்டு வருகிறார். அப்போ ஏசப்பா என்ன செய்கிறாங்க, அவன் கையை பிடித்து அவனை தூக்கினார், உடனே அவன் எழுந்திருந்தான். இதுக்கு முன்னாடி என்ன கேட்கிறார் அந்த பையனோட தகப்பனிடத்துல? கர்த்தர் இயேசு கேட்கிறார் 21வது வசனத்தில் 20 அவன் அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள் அவரை கண்டவுடனே அந்த ஆவி அவனை அலக்களித்தது. அவன் தரையிலே விழுந்து நுரை தள்ளி புரண்டான். அவர் அவனுடைய தகப்பனை நோக்கி, இயேசு அந்த பிள்ளையினுடைய தகப்பனை நோக்கி, இது இவனுக்கு உண்டாகி எவ்வளவு காலமாயிற்று என்று கேட்டார். அதற்கு அவன், சிறு வயது முதற்கொண்டே உண்டாயிருக்கிறது என்றான். இந்த பிசாசினால் இந்த பையன் சிறு வயதிலிருந்து என்ன செய்கிறான், கொடிய வேதனைப்படுகிறான். இந்த வார்த்தையில் நீங்கள் பார்க்கும்போது அவனுக்கு வாலிப வயதாயிற்று. அப்போ நெடு நாளாய், சிறு வயதில் இருந்து இந்த வாலிப பருவம் வரை நெடு நாளாய் அந்த வியாதியிலே அவன் என்ன செய்கிறான், அந்த பிசாசின் பிடியிலே அவதிப்பட்டு கொண்டிருக்கிறான். கர்த்தர் எல்லாவற்றையும் அவங்ககிட்ட விவரமாய் கேட்கிறார். கேட்கும்போது அந்த பையனுடைய தகப்பனார் என்ன சொல்றாரு பார்த்தீங்கன்னா, ஏசப்பா கேட்குறாங்க, நீங்கள் இவனை கொண்டு வந்திருக்கீங்களே, இவனை சுத்தமாக்க என்னால் கூடும் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லும்போது, அந்த பிள்ளையோட தகப்பன் என்ன சொல்றாரு பாருங்க, நீர் ஏதாயிலும் செய்யக்கூடுமானால் எங்கள் மேல் மனதிருகி எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்றான். இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் ஆகும் என்றார். உடனே பிள்ளையின் தகப்பன், விசுவாசிக்கிறேன் ஆண்டவனே, என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று சத்தமிட்டு கண்ணீரோடு கேட்கிறான். கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிற ஜெபத்துல கண்ணீர் இருக்கு, சத்தம் இருக்கு, கெஞ்சி கேட்கிறான். கர்த்தருடைய சமூகத்துல உள்ளதெல்லாம் சொல்றாரு. கர்த்தர் இயேசு டீட்டெயிலாக கேட்கும்போது இவரும் அதை உள்ளதின்படி, அந்த பையனோட தகப்பன் உள்ளதை உள்ளதின்படியே சொல்றார். நான் விசுவாசிக்கிறேன், உங்களால ஏதாவது செய்ய முடியும்னா செய்யக்கூடும், நீங்க நினைச்சா நடக்கும் ஏசப்பா, நீங்க என் வாழ்க்கையில என் பிள்ளைக்கு சுகத்தை கொடுக்கணும்னு நீங்க நினைச்சா நடக்கும், ஆனாலும் என் விசுவாசம் நீங்கும்படி செய்யும் அப்படின்னு சொல்லி அந்த நெடுநாளாய் இருக்கிற அந்த பிரச்சனை, நெடுநாளாய் அவனுடைய பிரச்சனையை குறித்து சொல்கிறார். இன்றைக்கு ஒருவேளை இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளை, உங்களுக்கு கர்த்தர் சொல்கிற வார்த்தை, உங்களுடைய பிரச்சனை, பாடுகள், நோய், இந்த கொடூரங்கள் எல்லாம் நெடுநாளா இருக்கா? நீங்க ஒருவேளை உங்க மனதுல கர்த்தரால கூட இது முடியுமா முடியாதா என்று சொல்லி ஒரு கேள்வியோடு இருக்கீங்களா? கர்த்தர் சகலத்தையும் படைத்தவர். அவருக்கு முன்பாய் பர்வதம் என்ன செய்யுமா, உருகி போகுமா? அவரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே இல்லையா? நீ என்ன செய்யணும், உங்க மனதுல கர்த்தர் நினைத்தா எனக்கு நடக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வேணும். நீங்க இந்த பையனுடைய தகப்பன் எப்படி சொல்றாரு பாருங்க, விசுவாசிக்கிறேன் தான் உள்ளதை அப்படியே சொல்றாரு, ஆனாலும் என் அவிசுவாசம் நீங்கும்படி நீங்க உதவி செய்யுங்க. இன்றைக்கும் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் பிரச்சனைகள், உங்கள் பாடுகள் எல்லாம் உங்களுக்கு பெருசா தெரியலாம், அது நெடுநாளான பிரச்சனையாய் தெரியலாம். அதுல இருந்து எப்படி என்ன நான் வெளியே வர முடியும் என்று சொல்லி, கர்த்தர் என்னை எப்படி விடுவிப்பார் என்று சொல்லி ஒரு அவிசுவாசத்தோடு இருக்கலாம். இன்றைக்கு அநேகர் அதிகமாய் விசுவாசித்து இருக்கும்போது அது நடக்கலை என்று சொல்லி ஒரு விசுவாசத்தை இழந்து ஒரு அவிசுவாசத்திற்குள் இருக்கலாம். அப்படிப்பட்ட அந்த அவிசுவாசமான சூழ்நிலை உங்களுக்கு இருந்தாலும் கர்த்தருடைய சமூகத்தில் இந்த பையனுடைய தகப்பன் சொன்னது போல உள்ளதை உள்ளபடி என் அவிசுவாசம் நீங்கும்படி நீங்க செய்யுங்க ஏசப்பா என்று சொல்லி நீங்க கேட்பீங்கன்னா, அவர் எப்படி ஜெபிக்கிறார் பாருங்க, கண்ணீரோடு சத்தமிட்டு கதறி அழுது தன் நிலைமையெல்லாம் அப்படியே சொல்றார். நீங்க நினைச்சா நடக்கும் என்று சொல்கிறார். ஆம், அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தர் எவ்வளவு பெரிய காரியமானாலும் கர்த்தரால் மாறும். அன்று மாறிடுச்சு. எவ்வளவு நாள் இருந்த அந்த பிரச்சனை, ஏசப்பா என்ன செஞ்சாங்களாம், ஒரு வார்த்தை சொன்ன உடனே அந்த ஆவி என்ன செஞ்சிச்சு, ஓடி போயிட்டு. 25:9-25 மார்க் நீங்க வாசிப்பீங்கன்னா, அப்பொழுது கூட்டமாய் ஓடி வருது. இயேசு கண்டு அந்த அசுத்தாவியை நோக்கி, ஊமையும் செவிடுமான ஆவியை இவனை விட்டு புறப்பட்டு போ, இனி இவனுக்குள் போகாதே என்று நான் உனக்கு கட்டளையிடுகிறேன் என்று சொல்லி அதை அத்தட்டினார். அந்த ஊமையும் செவிடுமான ஆவியை பார்த்து அத்தட்டுகிறார். இனி என்ன செய்யாத, இவனுக்குள் போகாதே என்று கட்டளையிடுகிறார். ஆமேன். இன்றைக்கும் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் கர்த்தர்
ஒரு வார்த்தை சொல்லி அந்த பிரச்சனையை அதட்டினால் அது உங்களை விட்டு கடந்து போகும். ஆமேன்னு விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசம் இல்லைன்னா அந்த தகப்பனை போல உங்களை தாழ்த்தி, நான் விசுவாசம் நீங்கும்படி செய்யுங்கப்பா. நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னால் என் பிரச்சனை மாறு என்று சொல்லி நான் இன்னைக்கு விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி விசுவாசத்தோடு ஜெபிக்கலாமா? கண்களை மூடி ஜெபிப்போம். ஹல்லேலூயா. ஆமென். நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. இந்த நாளிலும் நீர் கொடுத்த இந்த சத்திய வார்த்தைக்காக ஸ்தோத்திரம்ப்பா. இயேசுவே, நெடுநாளாய் அப்பா இருந்த அந்த பிசாசின் பிடியில் இருந்த அந்த வாலிபனை தொட்டு நீர் சுகமாக்கினீர் தகப்பனே. நீர் ஒரு வார்த்தை சொல்லி அதட்டின உடனே அது கடந்து போயிடுச்சப்பா. ஒரு விடுதலை உண்டானது. இந்த வேளையிலும் தகப்பனே இயேசுவே, நீர் கட்டளையிட நிற்கும் என்ற வார்த்தை நீர் கட்டளையிட்ட போது அந்த பிசாசு அவனை விட்டு அகன்று போயிட்டு தகப்பனே. அவன் செத்தவனை போல தரையில விழுந்தான் என்று பார்க்கிறோம். இந்த வேளையில இயேசப்பா, நீர் இந்த நாளில் அப்பா கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் எவ்வளவு நெடுநாளாயிருந்த பிரச்சனையாயிருந்தாலும் நீர் ஒரு வார்த்தை சொல்லும்போது அந்த பிரச்சனை இன்றோடு மாறும் தகப்பனே. இயேசுவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அந்த விசுவாசத்தின் நிச்சயத்தை இந்த நாளில் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கட்டளையிடுங்க அப்பா. எங்கள் ஒவ்வொருடைய அவிசுவாசத்தை நீங்க செய்யுங்க தகப்பனே. நீர் காற்றையும் கடலையும் பாற்றி இறையாதே அமைதலாயிரு என்று சொன்ன உடனே அது அமைதலாயிருந்தது. அதே போல இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே எது பிரச்சனைகளை கொண்டு வந்து ஆட்டி படைக்கிறதோ அந்த காரியத்திற்கு எதிராய் நீர் ஒரு கட்டளையிடுங்க தகப்பனே. இந்த வேளையில் அப்பா நீர் எல்லாவற்றையும் அப்புறப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பெரிய காரியங்களை செய்யும். ஒவ்வொருவரையும் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ நிற்கிருபை செய்யும். பெரிய காரியங்களை செய்து சாட்சியாய் நிறுத்தும். சகல துதிகன மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.